குரங்குக்கு ஒரு நாள் ஒரு மாம்பழம் கிடைக்கிது. அந்த மாம்பழத்தை அது முழுமையாக சாப்பிட்டு முடித்து அந்த மாவிதையை தூக்கி போட நினைக்கும் போது அதுக்கு ஒரு யோசனை தோணுது. அது நினைக்கிது, இந்த மாவிதையை நான் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சனா இருந்தால் அது மரமாக முளைச்சி பழம் கொடுக்கும்போது நான் தினந்தோறும் அந்த பழங்களை சாப்பிடலாமே அப்படின்னு நினச்சி அந்த குரங்கு மண்ணை தோண்டி அந்த மாவிதையை மண்ணுக்குள்ளே புதைச்சி தண்ணீரை ஊற்றுது. மறுநாள் அதே இடத்திற்கு வந்து அந்த மண்ணை தோண்டி அந்த மாவிதையை வெளியில் எடுத்து அந்த மாவிதை முளைச்சிருக்கா அப்படின்னு பார்த்து மறுபடியும் அதை மண்ணுக்குள்ளேயே வச்சு தண்ணியை ஊற்றிட்டு போகுது. தினந்தோறும் இந்த குரங்கு அதே இடத்திற்கு வந்து இதே போல் அந்த மாவிதையை வெளியில் எடுத்து பார்ப்பதும் அதை மண்ணுக்குள்ளே போட்டு புதைத்து தண்ணீரை ஊற்றுவதுமாகவே செய்து கொண்டிருந்தது. கடைசி வரை அந்த மாவிதை முளைக்கவே இல்லை. அந்த குரங்கோட ஆசை என்னமோ நியாயமானது தான். அந்த குரங்குக்கு மாம்பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு இருந்த எண்ணம் மாத்திரம்தான் இருந்ததே ஒழிய அந்த மாவிதை முளைக்கிறதுக்கு காலம் எடுக்கும் அப்படிங்கிற அந்த யோசனை அந்த குரங்குக்கு இருக்கவே இல்லை. இதே போல தாங்க அநேக நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் போது, எங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி நாங்கள் செல்லும் போது அநேக தடைகளும் போராட்டங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் பொறுமையோடு நாங்கள் காத்திருக்கும் போது அந்த காத்திருப்பின் மூலம் நிச்சயமாக எங்களுடைய இலக்கை நோக்கி எங்களால் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். வேத வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது. ஆபகுக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாகவே வரும், அது தாமதிப்பதில்லை. வசனத்தின்படியாக நாங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நினைச்ச அந்த வெற்றி இலக்கை நாங்கள் அடையணுமா இருந்தால் பொறுமையோடு நாங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் வெற்றி பெற முடியும்.